ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் பெப்பர் சிக்கன். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். மிளகு, கடுகு, சீரகம், சோம்பு இந்த 4ஐயும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். சோம்பு, சீரகம், மிளகு இந்த 3ம் நல்லா நம்மளுக்கு அரோமாவும் கொடுக்கும், நல்ல ஜீரண சக்தியும் நம்மளுக்கு பண்ணும். சரிங்களா? அதனால் நான் இதை சேர்த்துக்கினேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கணும். 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும். இந்த பச்சை மிளகா நல்லா வெந்த உடனே இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா பொன்னிறம்லாம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். வெங்காயம் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். தக்காளி வந்து நல்லா நம்ம மசியணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் பேஸ்ட் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறமா மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காச்சு. இந்த பேஸ்ட் வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா கிரேவி ஆனோடனே இதை சேர்க்க வேண்டியது தான். அது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஏன்னா புதினா வந்து நம்மளுக்கு நல்லது, நம்ம ஜீரண சக்திக்கும் இதுவும் ஒரு வகையில் நல்லது. அதனால் நம்ம இந்த க்ரீன் பேஸ்ட்டுக்காக நான் புதினா சேர்த்துருக்கேன். நான் புதினா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடணும். பச்சை வாசனை போன உடனே நம்ம தனியாக மஞ்சத்தூள் நல்லா வாஷ் பண்ண சிக்கனை நல்லா வேகணும். அது வெந்த உடனே அந்த தண்ணியும் சிக்கனும் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா வெந்திருக்கணுங்க, ஒன்றும் பாதியாக வேகக்கூடாது. மஞ்சள் தூள் போட்டு வேக வச்ச சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவைக்கேற்ற மிளகாய்த்தூளும் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், சரிங்களா? வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா இது கொதிக்கணும். 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். ரொம்பவும் சேர்த்துக்கக்கூடாது, சரிங்களா? கம்மியானால் கூட நம்ம சமையல் சாப்பிடும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. இது நல்லா கலந்துட்டு நல்லா வேகணும். இது நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். சப்பாத்திக்கு இந்த க்ரீன் சிக்கன் பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள், சரிங்களா? உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து சப்பாத்திக்கு க்ரீன் பெப்பர் சிக்கன் ரெடி. வாங்க மக்களே, சாப்பிடலாம். பாய்.